பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அதான் முக்கியம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க என் பிள்ளைகளே, நீங்கள் எப்பவும் மன மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எங்கெங்கே சந்தோஷம்? இந்த பிரச்சனை, இது முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை, அது முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதே. இயேசு கிறிஸ்து கொடுக்குற சந்தோஷம் எப்படி தெரியுமா? பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாத்துக்கும் மத்தியிலும் ஒரு சந்தோஷம். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்குற சந்தோஷம். மனிதர்களால் அதை விளங்கி கொள்ளவே முடியாது. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எல்லாத்துக்கிட்டே சந்தோஷமாக பேசுகிறேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு பக்கம் இருக்கும், அது வரும் போகும். உலகத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு பாடு, பிரச்சனை, நெருக்கம் இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்கு மத்தியில் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாய் வைத்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்ல. அவர் ஒரு நல்ல தகப்பன். நீ ஏன் துக்கத்தோடு இருக்கிற மகனே? எதுக்கு துக்கத்தோடு இருக்கிற? இதில் இது பிரச்சனை அதெல்லாம் இருக்கட்டும், நான் இருக்கிறேன்ல, நான் உன் கூட இருக்கிறேன்ல. உன் பிரச்சனை காட்டிலும் நான் பெரியவர், உன் தேவை காட்டிலும் நான் பெரியவர், உன் வியாதியை காட்டிலும் உன்னை குணமாக்க நான் வல்லமை உள்ளவர். நான் கூட இருக்கிறேன்ல. பிறகு எதுக்கு என்னை துக்க முகத்தோடு இருக்கணும்? சந்தோஷமாக இரு, சேர் ஆஃப், மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களை பார்த்தா துக்கத்தோடு இருக்கீங்களே, ஏதோ ஒரு துக்கம் உள்ளத்தை அழுத்துதா? ஆமாம், பண்டிகை காலம் நீ சந்தோஷமாக இருக்கலாம், நீ பார்த்தா இப்போ தான் இந்த பிரச்சனை வருது, இப்போ தான் இந்த வியாதி வருது, இப்போ தான் இந்த வேதனை நிந்த வருது. அதுக்கு காலெல்லாம் தெரியாது. பிரச்சனை, போராட்டம் உலகத்தில் இருக்கும் வரைக்கும். ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்போவுமே நினைத்து கொள்ளணும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விலக மாட்டேன், உன்னை விட்டுட்டு உன்னை கைவிடவும் மாட்டேன். நான் கூட இருக்கிறல்ல. அவர் நம்மோடு கூட இருக்கிறதை விசுவாசித்து அதை உறுதி செய்து அதில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தினா போதும். ஆண்டவருக்கும் எனக்கு நடுவில் எதுவும் வந்துடக்கூடாது. நானும் ஆண்டவர் இயேசு எப்பவுமே க்ளோஸாக இருக்கணும், அவர் எப்பவுமே என் கூட இருக்கணும், அவரை நான் துக்கப்படுத்தி என்னை விட்டு விலகி போக வச்சிடக்கூடாது. அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். எப்பவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி அழகாய் வழி நடத்துவார். சரி, ஓகே. இப்போ வசனத்தை தியானிக்க போகிறோம். சரியா? நாம் எதை பற்றி தியானிக்கிறோம் ஞாபகம் இருக்குதா? குழந்தைகளை வளர்க்கிற காரியம். சிறு பிள்ளைகள் ரொம்ப முக்கியமானவங்க. எல்லா வீட்லேயும் குட்டி பிள்ளைகள் இருக்காங்க, பெரிய பிள்ளைகள் இருக்காங்க, டீனேஜ் பிள்ளைகள் இருக்காங்க, வாலி பிள்ளைகள் இருக்கிறாங்க. பாருங்கள், தவழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளை இருக்குது, கான்வெண்ட்டுக்கு போகிற பிள்ளைகள் இருக்குது, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் இருக்குது, காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் இருக்குது, திருமணத்துக்கு ஆயத்தமாகி வேலை செய்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அவங்க பிள்ளைகள் தானே. அப்போ அந்த பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். இந்த பிள்ளைகளை சரியாக நம்ம வளர்க்கணும், நடத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் தேவனுக்கு முக்கியம். தேவன் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் தந்திருக்கலாம், வேலை தந்திருக்கலாம், வீடு தந்திருக்கலாம், வாகனம் தந்திருக்கலாம், சொத்துக்கள் தந்திருக்கலாம். என்னென்ன ஆசீர்வாதம் தந்திருந்தாலும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி. ஏன் ஆண்டவர் தந்திருக்கிறார்? நீங்கள் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கணும். உங்கள் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததி தேசத்தில் பெருக வேண்டும். அதற்குத்தான் தேவன் குழந்தைகளை கொடுத்து அவங்க மேலே கவனம் செலுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. உலகம் ஏதோ குழந்தை பிறந்தது, வளர்ந்தது, கல்யாணம் பண்ண நம்ம கடமை அப்படின்னு இப்படியே சொல்லி நம்ம பிள்ளைகளை குறித்த உண்மையான உத்தரவாதத்தை உணராமல் போய்விட்டோம். அதனால தான் கிறிஸ்தவ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி கலங்குகிறது. இன்றைக்கி கிறிஸ்தவ நாடுகள் பின்வாங்கி போக காரணம் என்ன? இங்கிலாந்து தேசம் இன்றைக்கி நோ காட், நோ ரிலிஜியன் அப்படின்னு பெரும்பாலானவர்கள் சொல்ல காரணம் என்ன? பெற்றோர் பிள்ளைகளுக்கு அந்த கர்த்தரை சொல்ல மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க, கவனம் செலுத்தலை. அவங்க மாதிரி அமெரிக்கா தேசம், கிறிஸ்தவ நாடுகளெல்லாம் பின்மாற்றத்தில் போய் சாபத்துக்குள்ளாக. என்ன காரணம்? சாத்தான் குடும்பத்தில் கை வச்சான், குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு அந்த சிந்தையை எடுத்து விட்டான். பிள்ளைகளை இஷ்டப்படி விட்டுருங்க, இப்போ உள்ள காலம் அப்படி தான் சொல்ல வச்சு பிள்ளைகள் இஷ்டப்படி போய் பாவத்துக்குள்ளே சிக்கி சாபத்துக்குள்ளாகி கர்த்தருக்கு அந்த பயம் இல்லாமல், நிம்மதியும் இல்லாமல், மற்றவங்களை நிம்மதியாக இருக்க விடாமல் இன்றைக்கி அப்படியே சந்ததி பாழாய் போனதுனால கிறிஸ்தவ தேசங்கள் எல்லாம் பாழாய் போய் கிடக்கிறாரு. அது காரணம் சாத்தான் பிள்ளைகளைத்தான் அவன் பிடித்தான். ஆனால் அந்த ஆண்டு சொல்ல பிள்ளைகள் மேலே கவனம் செலுத்துங்க. பெற்றோர், கிறிஸ்தவ பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகள் மேலே ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா நீங்கள் கவனம் செலுத்தலை, அதுவே உங்களுக்கு பாவமாகிவிடும்.
நீங்கள் ஒரு நாள் பரலோகத்து போனால் கேட்பார், உனக்கு 2 குழந்தைகளை தந்தேன், என்ன பண்ணேன் கேட்பார்ல ஆண்டவர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், பிரியாணி வாங்கி கொடுத்தேன், சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தேன், அதுக்கு தான் உனக்கு தந்தேன் பிள்ளைகளை. அதெல்லாம் பிள்ளைகள் கேட்குறது வாங்கி கொடுக்கறது மாத்திரம் அல்ல, அதுக்கு மேலே விசேஷமான காரியம் இருக்குது. அந்த பிள்ளைகள் எவ்வளோ முக்கியம், அந்த எனக்காக வளர்க்கத்தானே அந்த பிள்ளைகளை உனக்கு தந்தேன், உனக்கு பிரியமாக வளர்க்குறதுக்கு தந்தேனா? உனக்கு பிரியமானதெல்லாம் நீ செய்கிறதுக்கு குழந்தைகளா? இல்லை, எனக்கு பிரியமானதை அந்த பிள்ளைகளில் நீ உண்டாக்குவதற்கு தான் அந்த குழந்தையை தந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுவா. ஒவ்வொரு குழந்தைகளை குறித்து தேவன் கணக்கு கேட்பார் என்பதை மறந்துடக்கூடாது. அதனால் பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். அவங்க ரொம்ப ஒரு குழந்தைக்காக 20 வருஷமாக ஜெபித்து கொண்டு இருக்கிற தம்பதிகள் தெரியுமா அவங்களுக்கு? 25 வருஷமாக ஜெபம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டவங்க சாட்சி சொல்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு? நீ விளையாட்டாக நினைக்கிறாங்க ஒரு குழந்தைய, ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் குழந்தை பிறந்தோடனே சாதாரணமாக நினைக்கிறீங்களா? ஏதோ கல்யாணம் பண்ண குழந்தை பிறந்து வளருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு குழந்தைக்காக எத்தனை வருஷமாக ஏங்கி ஜெபம்னு காத்து கிடக்கிற மக்கள் எவ்வளோ தெரியுமா? அப்போ உங்களுக்கு பிள்ளைகளை குறித்த வேலையை நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு குழந்தை இல்லை, 10 குழந்தை கொடுத்தாலும் அது ஆசீர்வாதம் தான். அதனால் நீங்கள் அந்த குழந்தைகள் ஒவ்வொருவர் மேலே கவனம் செலுத்தணும். ஏன்னா சாத்தான் பிள்ளைகள் மேலே கவனம் செலுத்துகிறான். ஏன்னா இந்த எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இப்போ இருக்கிற குழந்தைகள் தேவன் எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்டது. சாட்சி இன்றைக்கி வாசையில் 2 சாட்சி பார்த்தீங்களே, 13 வயசு பிள்ளை ஜெபிக்குது, அற்புதமான சுகம், ஒரு விடுதலை உண்டாகுதில்லை, வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகுதில்லை, பிசாசு போகுதில்லை, ஒரு அற்புத சுகம். இப்போ 13 வயசு பிள்ளை, ஒரு 14-15 வயசு பையன் ஜெபிக்கிறான். தகப்பனார் நடக்க முடியாது, தகப்பனார் எழும்பி நடந்தார்ல. அப்போ சின்ன பிள்ளைகளை தேவன் பயன்படுத்துகிற காலம், எழுப்புதல் திட்டம் அவளிலே நிறைவேற வேண்டிய காலம், பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் உரைக்கிற காலம் இது. உங்கள் குழந்தைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. உடனே நான் பிள்ளை படிப்பு போயிடும், இன்ஜினியர் டாக்டர் ஆகணும். யார் வேண்டான்னு சொன்னார்? டாக்டராகி சாட்சியாக இருக்கணும், என்ஜினியராகி சாட்சியாக இருக்கணும், பிஸ்னஸ்மேன் ஆகி சாட்சியாக இருக்கணும். ஆண்டவர் தெரிந்து கொண்டானோன்னா மொழி நேர ஊழியன்னு நினச்சி பிள்ளைகளை ஜெபிக்க விடுறதில்லை, ஆவிக்குறை காரியத்தில் விடுவதில்லை சில பெற்றோர். நல்லா அறிந்து கொள்ளுங்கள், பிள்ளைகள் நல்லா படிக்கட்டும், சயின்டிஸ்ட் ஆகட்டும், என்ஜினியர் ஆகட்டும், பெரிய டாக்டர் ஆகட்டும், எல்லாருமே ஊழியக்காரன் ஆகணும்னு சொல்லலை. அந்தந்த இடத்துல கர்த்தருக்கு சாட்சியாக பிரகாசிக்கணும். அதான் தேவனுடைய சித்தம். அதனால தான் அவங்களுடைய பிள்ளைகளை குறித்து அவங்கள ஆவிக்குறை நிலைமையில வளர்க்க அவங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். சாத்தான் பிள்ளைகளை டார்கெட் பண்ணுறான், அவங்களுக்கு வியாதி கொடுத்து பாவத்துக்குள்ளாக்கி வழிவிலக பண்ணி அவங்கள வச்சு உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்க போராடுகிறான். அப்போ என்ன பண்ணுவாங்க? ஜெபம் அதிகமாகணும், பிள்ளைகளுக்காக ஜெபம் அதிகமாகணும், பிள்ளைகள் மேலே கவனம் அதிகம் செலுத்தணும், ஸ்பிரிச்சுவல் கன்சர்ன் இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய கன்சர்னோட பிள்ளைகளோட நீங்கள் பிள்ளைகளை நடத்தணும். ரொம்ப முக்கியம் அது. அதுக்கு தான் சொன்னது, பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்களை குறித்து தொடர்ச்சியாக நாம் பேசி கொண்டு வருகிறோம். இந்த காலம் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறது ஒரு கடினமான காலம்தான். ஏன்னா ஒரு புக் எழுதியிருந்தாங்க, பேரண்டல் அந்த கைடன்ஸ்ன்னு. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரரை நான் விமானத்தில் சந்தித்தேன். நல்ல ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தை நடத்துகிற அருமையான ஊழியக்காரர் ஒரு புக்கு கொடுத்தாங்க. அவங்க சொல்லுறது ஆங்கிலத்தில் இருந்தது, சில்ட்ரன். இப்போ உள்ள சில்ட்ரனுக்கு என்ன பேர்? சில்ட்ரன்னா எல்லாம் செல்ஃபோனு, எல்லாம் லேப்டாப்பு, அந்த மெமரி, அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. உலகமே வித்தியாசம். அவ்வளோ ஞானம் அவ்வளோ பெருகி விட்டார். இந்த சில்ட்ரன் எப்படி ஹேண்டில் பண்ண? அந்த புஸ்தகம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் கேட்டேன், தமிழ் பண்ணிங்க, தமிழில் கொடுத்தீங்கன்னா நம்ம பெற்றோருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் சீக்கிரம் தமிழ் பண்ணி தரேன் பிரதர்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான புஸ்தகம். இந்த மாதிரி செல்ஃபோன், இந்த மாதிரி பல விதமான பாவங்களை சாத்தான் இந்த யூடியூப்பு மாதிரி காரியத்தை மூலமாக கொண்டு வரானே. நம்ம வாட்ஸ்அப்பு இது மாதிரி காரியத்தில் சோசியல் மீடியா மூலமாக நிறையா ஈவல் எலிமெண்ட்ஸ் உள்ள நுழையுதே. எப்படி பிள்ளைகளை பாதுகாக்கிறது அதெல்லாம் அவங்க ப்ராக்டிக்கலாக எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பெரிய அது மாதிரி ஐடியில் அவங்க வேலை செய்த அனுபவம் இருக்கிறதுனால அதை பற்றிலாம் தெரியுது. இது மாதிரி கர்த்தர் எழுப்புகிறார். இப்போது நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க கரிசன உள்ள ஊழியர்களை எழுப்புகிறார். அதனால் ஆண்டவர் கன்சர்னாக இருக்கிறார். நீங்கள் ரொம்ப கன்சர்னாக இருக்கணும். பிள்ளைகள் காரியத்தில் விளையாட்டாக இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் கவனமாக பார்க்கணும், கவனம் செலுத்தணும் ஒவ்வொரு காரியத்திலையும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு சமீபத்தில் ஒரு வழக்கில் உயர் நீதிமன்ற நீதிபதி சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க, பிள்ளைகளுக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்குறீங்க, அதில் பிள்ளைகள் என்ன பார்க்குறாங்கன்னு ஒரு கன்சர்ன் பெற்றோருக்கு வேண்டாமா? அதுக்கு என்ன பார்க்கக்கூடாதுன்னு பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்க வேண்டாமான்னு ஒரு ஜட்ஜி சொல்கிறாங்க. உண்மை தானே அது?
இன்றைக்கி பேரண்ட்ஸ் இந்த காரியத்தில் கவனம் செலுத்தாமல் இஷ்டத்துக்கு விட்டு பிள்ளைகள் அவங்கள அறியாமலே போய் கண்ணில் அகப்பட்டு எவ்வளோ குழந்தைகள் பாழாகிறாங்க. அப்போ இன்னைக்கு எவ்வளோ கவனம் செலுத்தணும் பிள்ளைகள் காரியத்தில். அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸு பிள்ளைகளுக்கு தானே சம்பாதிக்கிற பணம் சம்பாதிச்சு என்னத்தை பண்ண, பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கறதில்ல, பிள்ளைகளை கவனிக்கிறதில்ல, பிள்ளைகளுக்காக சம்பாதிச்சு கோடி கோடியாக வச்சு என்னத்துக்கு பண்ண, பிள்ளைகளை நரகத்துக்கு அனுப்புறதுக்கா? தயவுசெய்து இந்த வார்த்தையெல்லாம் பேசாத. பிள்ளைகளுக்கு டைம் கொடுங்க. அவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண அர்ப்பணித்து கொள்ள ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒரு வசனம் பாருங்கள், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 22:6 பாருங்கள். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்தணும். பிள்ளைகளை நடத்தணும், வழி நடத்தணும். பிள்ளைகளை வளர்க்கிறது வேறு, வழி நடத்துவது வேறு. நான் சொன்னல, கடந்த மாதத்தில் சொன்னேன், சிறு வயசில் நீங்கள் சரியாக பிள்ளைகளை கைட் பண்ணி நடத்திட்டிங்கன்னா அவங்க கண்ணுன்னு வளருவாங்க. வாலிப வயசுலேயும் பெரியவங்களான பிறகும் அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் முதல்ல சொல்லிக் கொடுத்து கரெக்டாக கைட் பண்ணிட்டீங்கன்னா, இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்துருக்காங்க, எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க, சாத்தான் இப்படி தான் வருவான், இப்படிலாம் தந்திரமாக செயல்படுவான், எனக்கு எல்லாமே தெரியும், என் கூட ஏசப்பா இருக்கிறாங்க, அப்படி வளர்ந்துட்டாங்கன்னா பிசாசு தொட முடியாது பிள்ளைகளை. அதனால தான் நீங்கள் கவனம் செலுத்தி பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில், நடக்க வேண்டிய வழியில் நடத்தணும். எந்த வழியில் நடக்கணும், எது சரியான வழி, எது சின்ன வயசில் எப்படி தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியாது. அவங்க உலகத்தை பார்க்குறாங்க, படிக்கிற இடத்துல மற்றவங்கள பார்க்குறாங்க. உலக மக்களுடைய பிள்ளைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேரண்ட்ஸு அதை பற்றி கவலைப்படும், எப்படியும் வளரட்டும், எப்படியும் போகட்டும் அப்படின்ற மாதிரி, சும்மா வளர்ந்து போனால் சரி அப்படின்னு பாரம் இல்லாமல் இருந்தால் சரி. நாம் கிறிஸ்தவங்க அப்படி இருக்க முடியாது. தேவன் அந்த உத்தரவாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். பிள்ளைகளை வளர்க்கிற பெரிய உத்தரவாதம், நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். அப்போது அதனால தான் பாருங்கள், நியாயாதிபதிகள், திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அந்த வசனம் எடுங்க. நீங்கள் என்ன உள்ளத்தில் ஆழமாக பேரண்ட்ஸு பதிக்கணும், ஜெபிக்கணும். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 12ஆம் வசனத்தில் பாருங்கள், எடுத்துட்டிங்களா? 321ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டில். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். ஒரு தேவதூதனை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த மனோவா குடும்பத்தில் இதுவரை குழந்தைகள் இல்லை, உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ பாருங்கள், அவன் குழந்தை தரப்போகிறாரா, அப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக குழந்தையை பெற்றுக்கொண்டு நல்லா நாங்கள் வளர்த்துறோன்னு சொல்லலை. அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்னு கற்றுத்தாரோம். அழகான ஒரு ஜெபம். பெற்றோர், தகப்பனார் கூட அப்படி ஜெபிக்கணும், தாயார் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் குழந்தைகளை நாங்கள் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும். அது இப்போ இருக்கிற குழந்தைகள் அவங்க ரொம்ப அறிவு பெருத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா ஞானமும் இருக்கிறது, பெரிய ஆள் மாதிரி பேசுகிறாங்க, செயல்படுறாங்க. என் பிள்ளை எப்படி டீல் பண்ணுறது, எப்படி நடத்துவது எனக்கு தெரியல, எனக்கு ஞானம் தாங்க, கிருபை தாங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். ரொம்ப முக்கியம். அப்போ பிள்ளைகளை நடத்துகிற காரியத்தில் கவனமாக இருக்கணும். அப்போ பிள்ளைகள் முதலாவது யாருக்கிட்ட கற்றுக்கொள்கிறாங்க தெரியுமா? பிள்ளைகளை நீங்கள் நடத்தணுமானா முதல்ல பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்கணும். நீங்கள் தான் மாடல், நீங்கள் தான் எக்ஸாம்பிள். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் தெருவில் போயிட்டுருக்கும்போது 2 பிள்ளைகள், ஒரு பொண்ணு ஒரு பையன் சண்டை போட்டாங்க. சண்டை போட்டால் அந்த பொண்ணு பொம்பளை பிள்ளை கையில் கரண்டி இருக்குது, அவங்க கையில் விளக்குமாறு தொடப்பக்கட்டை இருக்குல்ல, அது வச்சுருக்கோம். சண்டை போடுறாங்க 2 பேர். 2 பிள்ளைகள் சண்டை போடுதுன்னு ஓடி போய் விலைக்கு, பாப்பா சண்டை போடாத பாப்பா, எதுக்கு இப்படி சண்டை போடுறேன், தம்பி சண்டை போடாத, அப்படி அடிக்காத அப்படின்னு சொன்னால், நான் சண்டைலாம் நாங்கள் போடுறோமா, விளையாடுகிறோம். நாங்கள் விளையாடுறீங்களா? கரண்டி விளக்கு மாதிரி வச்சுட்டு விளையாடுவாங்க. ஆமாம், என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறோம். அப்பா அம்மா விளையாட்டு? ஆமாம், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் சண்டை போடுவாங்க. தாய் கையில் கரண்டி, அப்பா கையில் விளக்கு மாறு. பிள்ளைகள் பார்த்தாங்கல்ல, அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டு. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குது? பிள்ளைகள் தெருவில் வந்து அதை நடித்து காமிக்கிறாங்க. இப்படி தான் வீட்டில் முதல்ல பிள்ளைகளுடைய மனதில் ஆழமாய் பதிவது. தாய் தகப்பன் செய்கிற காரியம்தான் முதல்ல பிள்ளைகளை பாதிக்கும், உள்ளத்தில் ஆழமாக பதியும். நீங்கள் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்ன பேசணும், பேசக்கூடாது, என்ன செய்யணும், செய்யக்கூடாது, கவனமாக இருக்கணும்.
பிள்ளைகள் ரொம்ப கவனமாக தாயை பார்க்கும், தகப்பனை பார்க்கும். நீங்கள் தான் முதல் அவங்களுக்கு மாடல். உங்களை பார்த்து தான் அந்த குழந்தைகள் வளருகிறது. நீங்கள் தப்பான மாடலை காமிச்சிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய பிள்ளைகளுடைய மனதில் அது காயமாய் விழுந்து ஆழமாய் பதிந்து பெரிய ஆளாக வரும்போது கூட அது பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிடும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்போ பெற்றோர் நீங்கள் மாதிரியாக இருக்கணும். தப்பான மாடலை காமிச்சிடக்கூடாது. ஒரு தகப்பன் பாருங்கள், காலையில் எழும்பின உடனே அந்த ஆள் சாராய கடைக்கு போயிடுவார். காலையில் எழும்பி முதல் வேலையாக சாராய கடைக்கு போயிடுறாரு, குடிக்கிறாரு. காலை குடிச்சிட்டு தான் அப்புறம் வேலைக்கு போகிறாரு. ஒரு நாள் காலையில் எழும்பி அவர் குடிக்கிறதுக்கு சாராய கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு திரும்பி பார்த்தா அவர் சின்ன பையன், அவருடைய மகன் பின்னால் நிற்கிறான். அதிர்ச்சி ஆகிட்டு, நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா, நீங்கள் வீட்டை விட்டு புறப்பட்ட உடனே நீங்கள் போனீங்களா, நீங்கள் நடந்து உங்களுடைய காலடி தடத்திலேயே நான் நடந்து வந்தேன்னா இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். தகப்பனார் நடக்கிற பாதையில் பிள்ளை நடக்குது. அவன் தானே மாதிரி, அவன் நிற்கிறான் பின்னால். ஆமாம், உங்கள் தடத்திலே நடந்து வந்தேன்னா நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னான். அவருக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டார். பிள்ளைகளுக்கு பாதிப்பை உண்டாக்காதங்க. நீங்கள் புகைக்கிறத பார்த்தா பிள்ளைகள் பார்க்க போலேருந்து ஸ்டைலாக இருக்குது, அப்படி வேற நடுவில் வச்சு சிகரெட்டை அப்படி இழுத்து அப்படி விடுறது. இப்படி கெட்டு போன பிள்ளைகள் தான் நிறைய. தகப்பங்கிட்ட இருந்து இந்த பழக்கத்தை கற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் நிறைய பேர். அறிந்து கொள்ளுங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் உங்களுடைய பிள்ளையை பாதிக்கும், குழந்தைகளை பாதிக்கும். நீங்கள் தான் சாட்சியா. தாய் தகப்பன் 2 பேருக்கு உத்தரவாதம் இருக்கிறது. அதில் தகப்பன் தாயை குற்றம் சொல்ல முடியாது, தாய் தகப்பனை குற்றம் சொல்ல முடியாது. பாருங்கள், ஒரு வாலிப மகளை பேசுங்க, இந்த கல்யாண காரியமாக இந்த பிள்ளை ஒன்றும் ஒத்து வர மாட்டேங்குது, கல்யாணம் பண்ண மாட்டேங்குது, நீங்கள் பேசுங்கன்னாங்க. அப்படி சில பெற்றோர் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மகள்கிட்ட நல்லா படித்து நல்லா வேலை செய்கிற பிள்ளையா, நல்லா படித்து முடித்த பிள்ளையாக தான் இருக்கும். அப்போ திருமண வயசு கல்யாணம் வேண்டாம். அதை ஏன் வேண்டான்ற, யாரையாவது விரும்புறியா சொல்லு, அப்பா அம்மாட்ட இல்லை யாரையும் நான் விரும்பலை, கல்யாணம் வேண்டான்னு பேசவே பேசாதுங்க. ரொம்ப வேண்டாம், எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளோதான் முதல்ல சொல்லாருங்க. அப்புறம் கொஞ்சமாக அன்பாக பேசி, இல்லைம்மா உனக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கை வச்சுருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு மெதுவாக பேசினா, ரொம்ப நேரம் பேசின பிறகு அந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறது அப்புறம் வெளியே வரும். இந்த கவுன்சில் பண்ணுறதுக்கு நேரம் எடுக்கும் சில சமயம் பேசுகிறதுக்கு. அதனால தான் இப்போ எங்கள் ஊழியத்தில் அதுக்குன்னு சகோதரிமார்களை வச்சுருக்குறோம். நமக்கு டைம் இல்லைல்ல, மணிக்கணக்கு எப்படி பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, அவங்க பேசுவாங்க. அப்போது அந்த மகள் சொல்கிறான், கல்யாணம் பண்ணி எதுக்கு சண்டை போடுறாக்கான்னு. என்ன சொல்கிற, எதுக்கு சண்டை போடணும் கல்யாணம் பண்ணா? நான் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து பார்க்கேன், எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. வீட்டில் ஒரு நாள் கூட நிம்மதி கிடையாது, ஒரே சண்டை. எங்கள் அப்பா பேசுகிறது, அம்மா பேசுகிறது, இங்கே சந்தேகப்படுறது, அவங்க திட்டு முறுமுறுக்கிறது, தினம் எங்கள் வீட்டில் சண்டை, நிம்மதி. இதுக்காக குடும்பம், அதுக்கு எது கல்யாணம் பண்ணோம்? அப்போது அந்த பிள்ளையனுடைய உள்ளத்தை எது பாதித்தது? தாய் தகப்பன், அவங்களுடைய ஆட்டிடியூடு. நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, ஆனால் அந்த சின்ன வயசில் அந்த பிள்ளை கவனித்தது அப்படி அடிமனதில் பாதித்து விட்டார். அதனால் குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் போல், கணவனுமே சண்டை. அதனால் சின்ன வயதில் இந்த மனசில் கல்யாணமே வேண்டாம். பதில் சொல்ல முடியல, எதுக்கு கல்யாணம் பண்ணணும், சண்டை போடுறக்கா? ஏன் அப்படி நினைக்கிற? நான் எங்கள் வீட்டில் அப்படி தான் நடக்கு. அதனால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதிக்கிற மாதிரி நடந்தீங்க, இடரல் உண்டாக்குறீங்க. இந்த சிறு பிள்ளைகளை ஒருத்தன் இடரல் உண்டாக்குனா கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலின் ஆழத்தில் அமிழ்த்து போடணுமா? நீங்கள் இடரலை உண்டாக்கியிருந்தால் மனம் திரும்பணும், ஆண்டவர்கிட்ட அழணும், என்னை மன்னிச்சிருங்க, என் பிள்ளைக்கு நான் இடரல் ஆயிட்டேன் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த குழந்தைக்கு நான் இடரல் ஆயிட்டேனே. சீரியஸாக எடுக்க நிறைய பேர் திங்க் பண்ணுறதே இல்லை. பக்தியாக நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோன்றது பக்தியாக சண்டை போடுறது. பிள்ளைகளுடைய மனசு பாதிக்கப்படுதில்லை, காயப்படுதில்லை. யார் பொறுப்பு? நீங்கள் தானே பொறுப்பு. உங்களை நம்பி தானே குழந்தை கொடுத்தார் ஆண்டவர். அந்த குழந்தையினுடைய மனசில் எதை விதைச்சிருக்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் சாட்சியாக வாழாததுனால, நீங்கள் 2 பேரும் முறுமுறுத்து சண்டை போட்டதுனால அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் ஆள் மனதில் ஒரு பதிவு வந்துட்டு கல்யாணமே வேண்டாம், கல்யாணன்றதே பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை உருவாக்குனது யார்? நீங்கள் தானே. இடரில் உண்டாக்கிட்டீங்களே பெற்றோர். அப்போ ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க பாவத்தை. மன்னிங்க ஆண்டவரே, நானே இடரலாக இருந்துட்டேனே என் பிள்ளைக்கேன்னு சொல்லி. அப்போ உங்களை தான் பிள்ளைகள் முதல்ல. நீங்கள் அன்பாக நல்ல சந்தோஷமாக இருந்தால் அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு பிள்ளைக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அவங்களும் அந்த குடும்பத்தை நேசிப்பாங்க, அப்படி ஒரு வாழ்க்கையை நேசிப்பாங்க. அப்போ யோசித்து பாருங்கள்,
அப்போ நீங்கள் மாதிரியாக நடக்கணும்ல. நீங்கள் ஜெபிக்கிறத உங்களுடைய குழந்தைகள் பார்க்கணும். நீங்கள் முழங்கால நிற்கிறத குழந்தைகள் பார்க்கணும். ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன்னா, தெரிஞ்ச வீடு தான். அங்கே 2 வயசு குட்டி தம்பி இருந்தார். ரொம்ப ஸ்மார்ட்டாக துருன்னு என்னை பார்த்தோன்னு விளையாட ஆரம்பிச்சிட்டாருன்னா, அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் விளையாடினேன். நல்லா பேச விளையாட 1/2 மணி நேரம். அப்புறம் அவங்க அம்மாலாம் வந்தாங்க. ஜெபிக்கணுன்னு அவங்க அம்மா முழங்கால் போட்ட உடனே இந்த துருன்னு இந்த பையன் 2 வயசு பையன் அவங்க அம்மா பக்கத்தில் போய் அப்படியே முழங்கால் போட்டு நெடு முழங்காலில் எனக்கு ஒன்று பார்த்த உடனே ஆச்சரியம். இவ்வளோ நேரம் துருன்னு விளையாடிக்கிட்டு இருந்தான். இப்போ அவங்க அம்மா முழங்கால் போட்டால் பக்கத்தில் போய் சின்சியராக முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஜெபிக்கிறான். பார்த்தீங்களா? சின்சியராக நான் கவனித்தேன். அந்த தாய் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறத கவனித்து இவனும் அதே மாதிரி ஜெபிக்க ஆரம்பித்து ஜெபான உடனே எவ்வளோ ஒரு பயபக்தி வந்துட்டு பாருங்கள். அந்த சின்ன வயசில் அது ஆழமாய் பதிகிறாரு. உங்களை தான் குழந்தை பார்க்கும். அம்மா இப்படி நீங்கள் பைபிள் வாசிக்கிறத அவங்க பார்த்தா அவங்களும் வாசிப்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஜாமனு பைபிள் வாசி, சண்டே கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் பைபிள் வாசிக்கிறத பிள்ளை பார்க்குதா? நீங்கள் முழங்கால் நிற்கிறது பிள்ளை பார்க்குதா? நீங்கள் ஜெபிக்கிறது இல்லை, நீங்கள் பைபிள் வாசிக்கிற இல்லை, பிள்ளையை திட்டுறது. பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, சண்டே கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்தாங்க பாரு. நீ அது மனசில் நினைக்க, ஆமாம் இவங்க ஜெபிக்கிறதில்ல, என்னை மட்டும் ஜெபிக்க சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்குது இல்லை? பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. இப்போ ஆமாம்மா நீங்கள் ஜெபம் பண்ணி நான் பார்த்தது இல்லையே. யோசித்து பாருங்கள். அப்போ நீங்கள் முழங்காலில் நிற்கணும். அப்போ தானே அந்த பழக்கம் வரும். நீங்கள் தானே அவங்களுக்கு மாதிரி. நான் ஒரு வீட்டுக்கு, ஒரு போதகர் ஐயா வீடு சென்னையில், பாஸ்டர் ஐயா வீடு போயிருந்தேன். ஒரு நாள் சபை காரியமாக சில ஊழிய காரியமாக பேச. அப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம். 8 மணி. அவங்களுக்கு சின்ன குட்டி பிள்ளை, ஒரு 3 வயசு பிள்ளை இருக்கும். அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்த, தூக்கமும் வருது. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான் தூரத்தில் உட்காந்து. 8 மணி ஆச்சுது. அந்த கிளாக்கில் 8 மணி டைன் அடித்த உடனே இந்த பிள்ளை மெதுவாக சேலேருந்து இறங்கி வந்து அப்பா வந்து அப்படி தட்டினான். அப்போ போதறிய பார்த்தாங்க. மகன் வந்து என்ன கேட்குற ஐயா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே, மணி 8 ஆகிட்டுல, 8 மணிக்கு நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுவோம். அந்த குடும்ப ஜெபம் முடித்த பிறகு தான் அவள் தூங்க போவான். இதுதான் என்னுடைய பழக்கம். அதனால் அவள் வெயிட் பண்ணுவான் 8 மணிக்கு குடும்ப ஜெபம் பண்ணுறதுக்கு. பாருங்கள், கரெக்டாக 8 மணிக்கு அடித்த உடனே தகப்பனை வந்து அது கூப்பிடுக்கிறாரு. நான் சொன்னேன், குழந்தை அவளை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கத்தில் அதை தடுக்கக்கூடாது, வாங்க முதல்ல ஜெபிச்சிடலாம், ஃபேமிலி எல்லாம் வர வச்சு ஒரு பாட்டு பாடி ஜெபிச்சுட்டு அப்புறம் நம்ம ஊழியத்தை பற்றி பேசலான்னு சொல்லி பாட்டு பாடி பைபிள் வாசி ஜெபித்த பிறகு அந்த குழந்தை படுக்க போச்சு. பழக்கம் பார்த்தீங்களா? நீ போய் ஜெபம் பண்ணு, நீ போய் பைபிள் வாசி, ஜெபம் பண்ணிட்டு படு. நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு வாங்க ஜெபிக்கலாம். அந்த பழக்கத்தை பெற்றோர் நீங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிச்சு ஒரு ப்ளஸ் பண்ணி படுக்க போமா அப்படின்னு சொல்லணும். வா ஜெபம் பண்ணணும், ஜெபிச்சு ஒரு ப்ளஸ். தாய் தகப்பன் நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள், ஊழியக்காரர்கிட்ட ப்ளஸ் பண்ணுங்கன்னு அனுப்புகிறீங்கள, உங்கள் ஆசீர்வாதம் குழந்தைகளுக்கு ரொம்ப அவசியம். நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். டெய்லி ஊழியக்காரனை பார்க்க முடியுமா? என்றைக்கோ பார்ப்பீங்க. ஆனால் தினம் நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைய. ராத்திரி படுக்கும்போது அப்படின்னு ஜெபம் பண்ணி குழந்தைய படுக்க அனுப்புங்க, ஒரு ஜெபம் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புங்க, வெளியே போனால் ஒரு ஜெபம் பண்ணி இந்த பழக்கத்தை பேரண்ட்ஸ் முதல்ல பின்பற்றுங்க. நீங்கள் எப்பவுமே ஜெபத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பழக்கம் வரும். நீங்கள் பைபிள் வாசி ஜெபிக்காட்டால் உங்களுக்கு எப்படி அந்த பழக்கம் வரும்? அப்போ உங்கள் குழந்தைக்காகவாவது நீங்கள் மாறணும். உங்கள் குழந்தைக்காகவாவது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் வரணும். கவனம் செலுத்துங்க, அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், நிறைய ஜெபிக்கிற கூப்பிட்டு வருவாங்கள்ல குழந்தைகளை, நான் பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க சின்ன பிள்ளைகளை, அப்படியே பார்க்குங்க, பேசும். ஜெபிக்கணுன்னே சில பிள்ளைகள் பாருங்கள், சின்சியராக அப்படியே முழங்கால் போட்டு, இவ்வளோண்டு குட்டி பிள்ளைகளாக இருக்கும், அப்படியே முழங்கால் போட்டு நான் பார்ப்பேன் அவங்களன்னு சின்சியராக கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவாங்க. கண்ணை திறந்து பறக்க பார்க்குறப்பெல்லாம் இருக்காது. சின்சியர். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த குழந்தைகள். அதில் சில பிள்ளைகள் சிரிப்பவர் என்னென்னா, அதுக்கு 2 வயசு தான் இருக்கும். அவங்க ஜெபிக்க முழங்கால் போட்டோன்னு முக்காடு போட்டுருவோம். ஒரு துணி வச்சுருப்பாங்க, முக்காடு போட்டு அப்படி நிற்பாங்க. ஏன்னா அவங்க தாய் முக்காடு போட்டு ஜெபிக்கிற இந்த குழந்தை கவனிக்குதுல்ல, 2 வயசுல மனசில் பதிது ஜெபிக்கும் போது முக்காடு போடணும் அப்படின்னு முக்காடு போட்டு அப்படியே நிற்பாங்க. எனக்கு பார்த்தா சிரிப்பாக வரும். ஆனால் அந்த சின்சியர், அந்த குழந்தைகளை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த சின்ன வயசில் அந்த பேரண்ட்ஸ், பெற்றோர் தான் காரணம். அந்த தாய், அந்த தகப்பன், அவங்களுடைய ஜெபம், அவங்கள பார்க்குது அந்த குழந்தை எப்படி ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி உங்கள் குழந்தை முதல்ல உங்களை தான் பார்க்கும். நீங்கள் தான் அந்த பிள்ளைக்கு மாதிரி. உங்களை பார்த்து தான் அது படிக்கும்.
ஜெபிக்கிற நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா அந்த குழந்தை அன்பாக மாறும். நீங்கள் எரிச்சலாக பேசினா அந்த குழந்தைய அது பாதிக்கும். அப்போ உங்கள் சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவமாக மாறணும். நீ எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு கணவர்கிட்ட சண்டை முறுமுறுத்துக்கிட்டு இதை தூக்கி வச்சு அது இது பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளையினுடைய உள்ளம் பாதிக்கப்படும் என்பதை பேரண்ட்ஸ் உணர்ந்து கொள்ளணும். அதே மாதிரி கணவர் வந்தாக்கி மனைவியை திட்டிக்கிட்டே இருக்காரு, இது சரியில்லை அது சரியில்லை, சாப்பாடு இது கொண்டு வரல, பல்ல கடிச்சிட்டு பேசிக்கிட்டு அவசரமாக போகணும். எங்கே உங்கள் வீட்டில் அன்பு? எங்கே அன்பு? அதுதானே உங்கள் பிள்ளைகள் பார்க்கணும். நீங்கள் அன்பாக பேசுகிறது சரி, ஓகேம்மா நான் பார்த்துக்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறார், ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா பிள்ளைகளுடைய உள்ளம் காயப்பட்டு பிள்ளைகளுடைய லைஃபே பாதிக்கப்பட்டு போயிடும். நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இடரெல்லாம் இருந்துருவீங்க. ஆண்டவர் சீரியஸாக சொல்கிறார், பிள்ளைகளுக்கு இந்த இடரில் உண்டாகின கழுத்தில் நீ கடலுக்குள்ளே அமிழ்ந்து வெளியே வந்துடக்கூடாதான், எந்திரக்கல்லை கட்டி கடலில் போடுன்றார். அப்போ எவ்வளோ சீரியஸ் ஆண்டவர் பேசுகிறாரு. ஏன்னா இன்றைக்கி நிறைய குழந்தைகள் வாலிபர்ஸில் பேசினா தெரியுது, பாதிப்புக்கு காரணம் பேரண்ட்ஸு தான். அவருடைய மனது உள்ளத்தின் ஆழத்தில் அந்த பாதிப்பு பதிஞ்சு 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 பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்கள் கவனம் செலுத்தணும் பிள்ளைகள் காரியத்தில். இந்த பிள்ளைகள் காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி யோசித்து பாருங்கள், நிதானித்து பாருங்கள். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் முழங்காலில் நிற்கிறத உங்களுடைய குழந்தை என்றைக்காவது பார்க்குதா? நீங்கள் பைபிள் வாசிக்கிறத முழங்கால் நின்று உங்களுடைய பிள்ளை பார்த்துருக்குதா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்குறேன், என்ன சரிப்படுத்த, என் குழந்தைகளுக்காக என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன், என்ன சரிப்படுத்தி கொள்ள ஒப்பு கொடுக்குறேன். இனிமேல் நான் அன்பாக இருப்பேன், ஞானமாக நடப்பேன், இனி நான் ஜெபம் பண்ணுவேன், வேத வாசிப்பேன், என் குழந்தைகளுக்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுங்க. தேவன் சந்தோஷப்படுவார். இதனுடைய தொடர்ச்சி இன்னும் சில காரியம் பிள்ளைகளுக்கு எப்படி நடத்தணும், நம்ம மாதிரியாக இருக்கணும், எப்படி போதிக்கணும், நாளை தினத்தில் கொஞ்சம் விரிவாய் தியானிக்க போகிறோம். இப்போ ஒரு நிமிடம் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நான் இடரெல்லாம் இருந்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய பேச்சு என்னுடைய செயல் என் குழந்தையனுடைய உள்ளத்தில் பாதிப்பை உண்டாக்கியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. தாய் தகப்பன் ஜெபம் பண்ணுங்க. நான் அப்படி நடக்கக்கூடாது, என் பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்னால் இடரில் உண்டாக்குற மாதிரி நான் பேசக்கூடாது, நடக்கக்கூடாது, நாங்கள் கணவன் மனைவி சண்டை போடக்கூடாது, இந்த மாதிரி பேசக்கூடாது, அன்பாக நடக்கணும், பரிசுத்தமாக நடக்கணும். எங்கள் பிள்ளைகள் எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளணும் நல்ல காரியத்தை. ஆண்டவரே இந்த தடைகளை மாற்றுங்க, என்னை மன்னிங்க, ஜெபம் பண்ணுங்க. தகப்பன் எந்தெந்த பெற்றோர் தங்களை ஒப்பு கொடுத்து தங்களுடைய பிள்ளைகளுக்காக தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த பெற்றோருக்கு மனம் இறங்கும். கர்த்தருடைய கரம் அவளை தொடட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும், அவருடைய சுபாவங்களை மாற்றட்டும். குழந்தைகளுக்கு ஆண்டவர் இடரல் உண்டாக்காத ஒரு நல்ல சாட்சியான வாழ்க்கை வாழுகிற கிருபையை பெற்றோருக்கு தாரும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இன்று முதல் அந்த வீட்டுக்குள்ளே உண்டாகட்டும். இன்று முதல் பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் ஆசீர்வாதமான மாற்றம் வரட்டும். நீரப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உளமையுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன்.